வணக்கம் நட்புகளே! நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சேமியால கிச்சடி செய்கிறது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். நல்லா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, இந்த பக்கம் ஸ்டவ்வில் கேரட், பீன்ஸ் நறுக்கி அதையும் தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு அது வெந்துட்டுருக்குது. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வெங்காயம் அடி பிடிச்சிக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கேரட், பீன்ஸ் எடுத்து அதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். நல்லா தாளித்ததுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கணும். மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல், போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போடாமல் வெள்ளையாக தான் சேமியா செஞ்சுருக்கேன். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு எப்படி நீங்கள் வைப்பீங்களா, எப்போயுமே சேமியாவுக்கு செய்வீங்களா அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் குழண்டு போயிடும். அந்த காய் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா சத்தெல்லாம் அதில் தான் இறங்கியிருக்கும், அதனால் அதையும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேமியாவை போட்டு நல்லா கிளறிக்கணும். சேமியா போட்டு சேமியா உடையாத மாதிரி நல்லா பதுசாக கிளறணும், இல்லைன்னா சேமியாலாம் குழண்டு போயிடும். பார்த்து பக்குவமாக கிளறணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நமக்கு கிச்சடி ரெடி ஆகிடும். தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் ஆஃப் பண்ணோம்னா இஞ்சிக்கும், அடுப்பு சூட்லேயே இஞ்சிக்கும். அப்போ சரியாக போயிடும். நமக்கு சூடான சுவையான கிச்சடி ரெடி. பாய்.